ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஒக்கட்டி அடுக்கு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தாங்க. இந்த படத்தின் மூலமாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்துட்டாருங்க. பார்க்குற எல்லா பொண்ணுங்களுமே இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இத்தனைக்கு இவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, பார்க்க நல்லா இருக்கிறாரு, இவருக்கு எல்லாமே இருக்கு. அப்படி இருந்துமே இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேட்ரிமோனி சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாருங்க. அங்கே கல்யாணமான பொண்ணுங்களோட நம்பர்லாம் கொடுத்து பேச சொல்றாங்க. ஆரம்பத்துல இது ஒரு ஹியூமன் எரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் மாதிரி இருந்தது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலை எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. அது யாரோட வீடு அப்படின்னா நம்ம ஹீரோட வீடுங்க. ஹீரோடைய பேரு கனா. அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா கனா வீடு அப்படின்னு சொன்ன உடனே கனாவா அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளாக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி பாயும் நேராக கனாவோட வீட்டு கதவை தட்ட இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கனாக்கு வந்ததில்ல, கனாவோடைய தம்பி பொண்டாட்டிக்கு வந்தது. ஆக்சுவலாக ஹீரோ 40க்கும் மேற்பட்ட வரன்னு பார்த்து எல்லா பொண்ணுங்களாலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோ இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளா இருக்காரு. ஹீரோட ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஹீரோட அம்மா, பிரதரோட மனைவி, பிரதரோட பொண்ணு, அதுக்கப்புறம் ஹீரோங்க. ஒரு கூட்டு குடும்பமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரதர் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதரோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா எப்பதான் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க அதுக்கு கடவுள் தான் வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிரதரோடைய மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. யாருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு. ஹீரோ இல்லாமையே பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. போகும்போது கூட பிரதரோடைய மனைவி எப்பதான் நம்ம ஓன் கார்ல போறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலி பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு. பொண்ணு வீட்டில் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஐயோ மாப்பிள்ளை இவர் இல்லைங்க, மாப்பிள்ளையோட தம்பிங்க இவரு, இவருக்கு கல்யாணமாய் பொன் குழந்தை இருக்கு, மாப்பிள்ளை இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மாப்பிள்ளையே இல்லாமல் பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டாக திட்டாம ஃபோனில் யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி திட்டி இவங்களை அமுச்சு வச்சிடறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இருக்கிறாருங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து ரவுடிங்க நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி அவங்க எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துறாருங்க. அதுல ஒரு ரவுடி சொல்றான், நீ எங்க மேலேயே கை வச்சிட்டியா, நீ வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் இருக்க போற, ஆனா உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் தனியா இருப்பாங்க, அதை மைண்ட்ல வச்சுக்க அப்படிங்கும் போது ஹீரோடைய அசிஸ்டன்ட் இது வரைக்கும் அவன் சாதாரணமாக தான் அடிச்சான், ஆனா பேசக்கூடாத விஷயத்த பேசினதுனால அவன் செம்ம காண்டாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. யாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க, எந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, இதுல பொண்டாட்டி பிள்ளை வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றியா, என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் பொலவலன்னு பொழக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க கிட்டேயே இவரோட கார்டெல்லாம் கொடுத்து உங்க சைடில் ஏதாவது நல்ல வரன்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரவுடிங்களை கூப்பிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை இல்லீகலாக ஓன் பண்ணுறதும் ஒரே பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒன்று, அதனால இந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களால தான் இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் உடஞ்சுது, அதுக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த ரவுடிங்களையெல்லாம் அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. அப்புறம் அவரோட ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறாருங்க. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அங்கே பார்த்தா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. இந்த பொண்ணை தான் ஹீரோடைய வீட்டில் அடுத்த பொண்ணு பார்க்கறதுக்காக பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிற்குது. என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணு ஸ்வீட் எடுத்துக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, எனக்கு கடைசியில் அண்ணா வாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஒரு தடவை 2 தடவை அப்படின்னா பரவாயில்ல, ஹீரோ 40க்கும் மேற்பட்ட பொண்ணாக பார்த்துருக்காருங்க. பார்க்குற எல்லா பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு கொடுத்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போக பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஜாப் ப்ரொமோஷனா இல்லை பொண்ணு கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு. எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தை விட உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற வருத்தம் தாண்டா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் நம்ம ஹீரோடைய தம்பி பிரதர் வந்து இந்த கல்யாண நாயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்லேயோ பொண்ணு பார்க்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க, என்னோட தங்கச்சியை கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் அனுப்பாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு சித்தி. ஒரு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இப்ப பீச்சுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கூட கடலையை போட்டுக்கிட்டு இருக்க டப்புன்னு நம்ம ஹீரோன் போனை பிடிங்கி முத்தம் கொடுத்துட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எமோஷன் ஒண்ணுது, சவுண்டு என்னது அவனுக்கு தெரியவா போகுது அப்படிங்கும் போது அவன் இன்னும் என்கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணல அப்படிங்கும் போது அப்ப அவன் லக்கி, எல்லா பசங்களும் இதுக்கு தானே ஆசைப்படுறாங்க அப்படிங்கும் போது இல்ல அவன் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமே அப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோட
ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ ஃபோனில் பிஸியாக இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்க அவங்களும் எடுத்து தராங்க. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் தவறுதலா அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இவரை காப்பாற்றினீங்க அப்படின்னா அவங்களுக்கு முத்தம் தரேன் அப்படின்னு சொன்னதும் பீச்சில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் அலமோதிக்கிட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ சொன்ன எல்லாரும் அப்படி கிடையாதுன்னு பார்த்தல அப்படிங்கும்போது அதே தான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாரும் அப்படி கிடையாது பாரு, அவன் மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோவை கை காட்ட அப்போ நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஜென்டில்மேனாக தெரிய ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின் போயிட்டு ஒரு ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்லுது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட்டும் உளுந்து வாரிட்டு வெளியே வராரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட என்னடா நீ ப்ராப்பராக இன்வைட்டே பண்ணவே இல்லை, சடனாக கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது என்னையே வந்து ப்ராப்பராக இன்வைட் பண்ணலடா, இந்த மாதிரி மேட்ரிமோனியில் பார்த்து எங்கள் அக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு சரி வா என்னோட மாமாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் ப்ராப்பராக எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு எல்லோருமே அந்த திருமண நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய தம்பி பொண்டாட்டி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு இந்த மாதிரி எங்கள் மாமாவுக்கு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைஸாக க்ரீன் சிக்னலை காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆண்டி வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த ஆண்டி நம்ம ஹீரோடைய கிளாஸ்மேட்டு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த ஆண்டியோட பொண்ணுங்க. அதாவது ஹீரோடைய கிளாஸ்மேட்டுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுடைய பொண்ணுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனால் ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லாருமே காரில் கிளம்புறாங்க. அப்போ ஒருத்தர் ஸ்கூட்டரில் இடிக்கிற மாதிரி வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அவருக்குலாம் ஒன்றா இருக்காது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. ஹீரோவும் கிளம்பிடுறாருங்க. பார்த்தா அந்த நபர் ரோட்டில் விழுந்து அவருக்கு பலமாக அடிபட்டிருக்கு, ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்னுடைய கம்பெனியில் சேலரியே தரமாட்டேன்றாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேறு ஜாப் பார்க்கலான்னு பார்க்குறேன் ஆனால் வேலை தான் கிடைக்க மாட்டேது அப்படிங்கும்போது சரி ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து என்னுடைய கம்பெனிலேயே உன்னை சேர்த்துக்கிறேன், ஆனால் என்னுடைய கம்பெனியில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எதுனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு வந்து வேலை தேவைப்படுது, ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸு ஃபுட் ஃபீஸு எல்லாத்தையுமே நான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பிங்க. ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி நீண்ட நாட்களாகவே வந்து புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா, திடீர்னு புது காரில் வந்து இறங்குறாங்க. என்னன்னா அது சொல்லாமல் கொள்ளாமல் புது கார் வாங்கிட்டாங்க போல அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்கிங்காக போய் கேட்க அப்போ தான் ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி சொல்கிறாங்க, டெஸ்ட் ட்ரைவுக்காக போனேன், அப்படியே வெஜிடபிள் மார்க்கெட்டில் பார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு போனேன், அங்கே பார்க்கிங் இருந்தது, இந்த ஆள் பார்க் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும் போது வெஜிடபிள் வாங்குறதுக்காக காரை டெஸ்ட் ட்ரைவுக்காக எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் ரேட்டிங் கொடுக்குறேன்ல 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன், அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமாகவே ஒரு புது கார் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டண்ட்டும் ஒரு இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் டிவோர்ஸ் ஆன பொண்ணோடைய ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அசிஸ்டண்ட்டே சொல்கிறாரு இவர்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லுங்க, கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்கிறாரு, சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருந்தும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குப்பா, ஒன்றும் இல்லை ஒரு ப்ரொஃபைல் எடுத்து உன் ப்ரொஃபைல் கூட மேட்ச் பண்ணிப்பாரு, சுத்தமாக மேட்ச் ஆகாது, ஏன் இப்போ வந்திருக்கிற வரனோட ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணால் கூட நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டைரெக்டாக மேட்சே ஆகாது, அந்தளவுக்கு பொண்ணுங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து அப்செட் ஆகி கிளம்புனது தாங்க மிச்சம். இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோட வீட்டில் சிக்கன் செஞ்சுருக்காங்க. சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவும் பிரதரும் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலே கழுவிடுறாங்க. ஆனால் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கறியெல்லாம் வைக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை இவங்களே சாப்பிடல, உங்களுக்கும் சாப்பிட தோணாது கரெக்டா அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாளைக்கு இந்த சாப்பாட்டை வேறு மாதிரி ஒரு சாப்பாட்டாக மாற்றிடுறேன் அப்படின்ட்டு பிளேட்டை எடுத்துடுறாங்க. ஹீரோடைய அசிஸ்டண்ட்டுக்கு கஷ்டமாக போயிடுது, இவருக்கு வேறு பயங்கரமாக பசிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மேட்ரிமோனி ஐடியாவே வருது. ஆமாம் இல்லை மேட்ரிமோனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய லேடி இந்த மேட்ரிமோனி ஆஃபீஸில் கால் வச்சிட்டிங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லவும் அப்படியாங்க அப்போ ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க அதான் கால் வச்சா பொண்ணு கிடச்சுன்னு சொன்னீங்க, அதான் கால் வச்சாச்சல வேலை முடிஞ்சு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல ஜோக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்வரு கோல்டு பிளாட்டினம் அப்படின்னு 3 பேக்கேஜ் இருக்கு, இந்த 3ல் ஏதோ ஒரு பேக்கேஜை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 3ல் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. சில்வரில் பார்த்தீங்கன்னா 10 பேர் உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க, அதில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒன்று செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி கோல்டில் அப்படிங்கும்போது 10 பேர்த்துக்கிட்ட உங்கள் ப்ரொஃபைலையும் காட்டுவோம், உங்கள்
உங்ககிட்ட 10 ப்ரொஃபைலையும் காட்டுவோம், உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் லக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பிளாட்டினம் அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட 10 பேர்த்தோட நம்பரையே கொடுத்துருவோம், நீங்கள் 10 பேர்த்திட்டையும் ஃபோனில் பேசலாம், ஆனால் லக்கு இருந்தால் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் எல்லாமே லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றது தெரியுதுங்க. சரி மேலேயும் போக வேண்டாம் கீழேயும் போக வேண்டாம், கோல்டு பேக்கேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பேக்கேஜை ஹீரோ புக் பண்ணிடுறாருங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டோட அக்கா புருஷன் இருக்கிறார் இல்லையா, அவரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஃபோட்டோவை செக்யூரிட்டிகிட்ட காமிக்கும் போது அவர் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இங்கே தான் இருந்தார், இப்போ இல்லை, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஃபோன் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து இடிச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய ஃபோன் கீழே விழுந்துருது. என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் பார்க்காம வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு, நீங்கள் இந்த ஏரியாவா, இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோவை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபோனு வேலை செய்ய மாட்டேது. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பிடுறாருங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் எதற்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோட அக்கா புருஷனை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியலங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த மேட்ரிமோனி சைட்ல இருந்து ஒரு ப்ரொஃபைலாக அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்த ப்ரொஃபைலுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ப்ரொஃபைல் எல்லாம் ஹீரோ பக்கம் தள்ளி விட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கல்யாணமாய் 2 குழந்தைங்க இருக்குதுங்க. இப்போ இவர் கால் பண்ணுறாரு, பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கே கால் போகுது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கும் புருஷனுக்கு ஒரே சண்டை. என்னன்னு பார்க்கறதுக்காக ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி போக அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி பொண்ணு கேட்குறான் அப்படின்ட்டு. யாரவா, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோட இது. என்னமாமா இதெல்லாம் அப்படின் போது மேட்ரிமோனி சைட்டில் கொடுத்தாங்க, நீ எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கும் போது ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி தான் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோ ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுதுங்க. நேராக அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸுக்கு போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற லேடி பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுடுறாங்க. இது ஹியூமன் எரராக போச்சு, இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுறாங்க, அதனால தான் இந்த ப்ரொஃபைல்லாம் உங்ககிட்ட வருது போல், இது நடக்காமல் பார்த்துக்கிறேன், இது நடக்காமல் தடுக்கணும்னா நீங்கள் பிளாட்டினம் பிளானில் ஜாயின் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே ஜென்யூனான வெரிஃபைடு ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கிட்ட 10 ப்ரொஃபைல் அனுப்புவோம், அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கள நீங்கள் நேரடியாகவே சந்திக்கலாம், அந்த 10 பேர்த்தில் ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அவங்க கிட்ட ஃபர்தராக பேசி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் 40 பொண்ணுங்கனால இவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம கிட்ட 10 ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, இந்த 10 பேர்த்தில் ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், 9 பேர்த்த ரிஜெக்ட் பண்ண போகிறோம், முறையாக நாம ரிஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். முதல் ப்ரொஃபைலே நம்ம ஹீரோக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குது. அது ஹீரோனுடைய ப்ரொஃபைல் தாங்க. ஒரு முறை பீச்சில் நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. இந்த பொண்ணையும் ஓகே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. 2 பேரும் ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் பார்த்துருக்கிறோம் அப்படின்ற ஞாபகமே வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க, நீங்கள் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, எனக்கு பிடிக்கணும்ல, நீங்கள் எப்படி 10 ப்ரொஃபைலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் 10 ப்ரொஃபைல் பார்க்குறேன், முதல் ஆள் தான் நீங்கள், உங்களுக்கு நான், ஸோ பேலன்ஸ் 9 பேர் இருக்காங்க இல்லையா, நீங்களும் போய் அந்த 9 பேர் பாருங்கள், நானும் போய் அந்த 9 பேர் பார்க்குறேன், யார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. இல்லைங்க எனக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிவாதமாக இருக்கிறாரு. இப்போ ஹீரோ இந்த விஷயத்தையெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட போய் சொல்ல, அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஒழுங்காக போய் பேலன்ஸ் இருக்கிற 9 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வா, இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அப்படிங்கும் போது இல்லை வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோடைய அசிஸ்டன்ட் நானே கால் பண்ணி ஏற்பாடு பண்ணுறேன், ஒழுங்காக போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா 2வது பொண்ணை பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வராரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மணப்பெண் கோலத்திலேயே வந்திருக்குது. 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படி பேசிட்டு 2 பேரும் காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினும் இவங்க 2 பேர்த்த பார்த்துறாங்க. ஒரு வேளை ஹீரோக்கு செட் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோடைய தம்பி பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துறாங்க அந்த வழியாக காரில் போகும்போது. ஒருவேளை ஹீரோ சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அந்த பொண்ணோட வரப்போறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் ஏறும்போது பக்கத்து வீட்டு அங்கிள் எப்பப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீ வாமா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. பொண்ணை கொடுக்க மாட்டாராம், ஆனால் எப்போ பார்த்தாலும் கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாராமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கான்லேயே வீட்டுக்கு போகிறாரு. போய் கதவை தட்டினா ஹீரோடைய தம்பி பொண்டாட்டியை ஆரத்தி தட்டோட வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் மேட்ரிமோனி சைட்டில் தான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு மணப்பெண் கோலத்திலே வந்து என்ன பார்க்கறதுக்காக வந்தது, அந்த பொண்ணு கூட ஒன்றும் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு போல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, செட்டெல்லாம் ஆகலங்க, எனக்கு உங்களை தாங்க பிடிச்சிருக்கு, நீங்கள் தாங்க வேணும், அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, நான் தான் நோ சொல்லிட்டேன்ல, நான் பேலன்ஸ் 9 பேர்த்த பார்க்கணும்ல அப்படிங்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் ஓகே சொல்கிற வரைக்கும் நான் உங்கள் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது ஹீரோனுக்கு பிடிக்கவும் செய்துங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன மாதிரியே பேலன்ஸ் 9 பசங்களை அப்படியே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லை, ஒவ்வொருத்தங்களையா ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அவளுக்கு நம்மளை தான் பிடிக்கும், நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு.
இப்போ ஹீரோயின் 2 பேருமே பீச்சில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவை காணுங்க. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணார் இல்லையா, அந்த நபரையும் கொண்டாந்து அட்மிட் பண்ணுறாங்க. அந்த நபர் நம்ம ஹீரோவை காமிச்சு அப்படி கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்தி ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மா கண்முழிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சீக்கிரமாக இறந்து போயிடுவேன்டா, நான் இறந்து போகிறதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், சீக்கிரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க. அங்கே கட் பண்ண இந்த மேட்ரிமோனி கம்பெனி இருக்கு இல்லையா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு சீரப் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்குது. இந்த மேட்ரிமோனி கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஸ்டேஜுக்கு அழைக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின் தான். தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. இந்த மேட்ரிமோனி சைட்டில் நிறையா பொண்ணுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடு கிடையாது, ஃபேக் பிரைட்ஸு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணமகனை மணப்பெண் மாதிரி பார்க்குற மாதிரி போயிட்டு பசங்களை ரிஜெக்ட் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய வேலையே. அதாவது இந்த மேட்ரிமோனி சைட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க ரிஜெக்ட் ஆகிறதும் செலக்ட் ஆகிறதும் அவங்களோட லக்கு தானே. ஸோ ரிஜெக்ட் ஆனாலும் செலக்ட் ஆனாலும் இவங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரத்தான் செய்யும். ஆனால் இந்த மேட்ரிமோனி சைட்டில் பொண்ணுங்களே இல்லை அப்படின்னா யாருமே இதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால் ஆளுங்க இருக்காங்க அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக நிறையா பொண்ணுங்களுக்கு சேலரி கொடுத்து இங்கே ஃபேக் பிரைட்ஸாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆள் தாங்க நம்ம ஹீரோயின். இந்த மேட்ரிமோனி கம்பெனியில் 80 பொண்ணுங்க ஃபேக் பிரைட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான பொண்ணே கிடையாது, பொய்யான பொண்ணு, பொய்யான ப்ரொஃபைலு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போய் பசங்களை ரிஜெக்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு பையன் அப்படின்னா கூட 80 பேர்த்த வந்து இவங்க அசால்ட்டாக ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு இதிலிருந்தே தெரியுது. அதில் ஹீரோவும் ஒரு ஆள். அதுவும் கல்யாணமான பொண்ணுங்க கூட காசுக்காக இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோட வீட்டுக்கு பிரதர் ஒய்ஃபோடைய தங்கச்சி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம தங்கச்சியை ஒரு கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ பேக்கோட கிளம்பி வந்திருக்கா. இங்கே இருந்து தான் ஏதோ எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தம்பி பொண்டாட்டி யோசனை பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோவும் நம்ம தம்பி பொண்டாட்டியோட தங்கச்சியும் ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே பார்த்தீங்கன்னா நானே கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் வர்றான்னு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, அம்மாலாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலான்னு ரொம்ப சேடாக இருந்தாங்க, நீ வந்த உடனே எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லாமல் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சித்தியா, என்ன பேச்சு வாக்கில் வேற பொண்ணோட பேரெல்லாம் வருது, அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ வந்து கார் ஆக்சிடென்ட்டில் தள்ளி விட்டுட்டு போனார் இல்லையா, அந்த நபர் தான். இக்கட்டான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 லட்ச ரூபாய் செலவாகும், அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிமோனிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த நபரோடைய பேரை சந்தோஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட என்னென்னலாம் டைலாக் அடிச்சாங்களோ அந்த டைலாக்கை வார்த்தை மாறாமல் அப்படியே அடிக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற பேச்சிலலாம் மயங்கி அந்த பிளாட்டினம் பேக்கேஜை புக் பண்ணிடுறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டோட அக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அக்கா புருஷனை 2-3 நாளாக காணோம், எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு. ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இவங்களும் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஃபோட்டோ பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காமிச்சு இவரை தெரியுமான்னு கேட்கறக்கு வந்தான் இல்லையா, அது இந்த நபர் தான். இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது, மேட்ரிமோனி சைட்டில் பொண்ணுங்களை எல்லாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 6 பொண்ணுங்களோட வாழ்க்கையை இது வரைக்கும் அழிச்சிருக்கான். இவனை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டோட அக்காக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சேர்த்து விட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து இந்த வேலையில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பசங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பையன் என்னை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான், அங்கே வா இங்கே வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அவனுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். ஒன்று பண்ணு, அவனை நேரடியாக மீட் பண்ணி எனக்கு வேற வரன் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படியெல்லாம் நீ சமாதானம் மாட்ட அப்படின்னு நம்ம வெளியே போயிட்டு வரலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வெளியே வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவருடைய பிரதர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்போ இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒருத்தர் பிடிச்சி போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே டூயட்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஹீரோன் ஒரு ஃபேக் பிரைட் அப்படின்ற விஷயம் தெரியாதுங்க. அந்த மேட்ரிமோனி சைட்டை இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணார் இல்லையா, அவர் கோல்டு பேக்கேஜில் தான் ஜாயின் பண்ணியிருப்பார் போல. முறையாக அந்த பொண்ணை நேரடியாகவே மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு முறை கால் பண்ணார் இல்லையா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு, ஸோ அந்த இடத்துக்கே இவர் வந்திருக்காரு. வந்த இடத்துல இவரை போட்டு பொலவலன்னு பொழந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணீங்க, இப்போ என்ன நேரடியாகவே வர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. ஹீரோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மேட்ரிமோனி சைட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ஸோ அதில் ஹியூமன் எரர் இருக்குது, ஒன்று பண்ணுங்கள், இந்த பிளாட்டினம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வெரிஃபைடு ப்ரொஃபைல் வரும்,
போகிறோம் அப்படிங்கும்போது அப்படின்ட்டு சந்தோஷம் கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணுற பையனை மாலில் வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வேற ஒரு பையன் கூட எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே அந்த பாய் ஃப்ரெண்டை போட்டு இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது யார் அதுன்னு பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அக்கா புருஷன் தாங்க. அவனை பயங்கரமாக துரத்தி பிடிச்சி அடிச்சு புரட்டி கொண்டாந்து போலீஸில் ஒப்படைச்சிடுறாரு. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 6 பொண்ணுங்களை ஏமாத்தினவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோடைய ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் 25 நாளில் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கடைசி முழுக்க இவர் பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஜோசிகாரங்க சொல்கிறாங்கடா 25 நாள் தான் டைமு, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிமோனி சைட்டு கொடுத்த ப்ரொஃபைலில் 3வது பொண்ணை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே காஃபி ஷாப்புக்கு ஹீரோன்னு ஒரு பையனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸாக இருக்கும். ஆனால் ஹீரோவை பார்க்க வந்தால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே, ஹீரோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோ யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதே சமயம் நம்ம ஹீரோன் ரொம்பவே ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த மணப்பெண் கெட்டப்பில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்துச்சு இல்லையா, அதே பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷையும் பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வந்திருக்குதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கிறாரு. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த மணப்பெண் கெட்டப்பில் வந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷங்கூட தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கும். அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பொண்ணோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல விஷயமா அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க, இவர் நல்லா இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அண்ட் சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருந்தும் ஏன் இவர் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு, ஏன் இவ்வளோ வருஷம் டிலே ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோடைய அம்மா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணதுனால வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிளிங்காக அனுபவிச்சாராம். அந்த தப்பு நீயும் பண்ணிடாத, செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவும் இறந்து போயிட்டாருங்க. வீட்டோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஹீரோ எடுத்துக்கிட்டு எல்லாம் சரி வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காதலிச்ச பையன் கூட கடைசி நேரத்தில் ஓடி போயிடுச்சு. அந்த குடும்பமே ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்திருக்குது. இனி எங்கள் 2வது பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்லியிருக்கிறாரு, மணப்பெண் ஓடி போனா அப்படின்னு சொன்னா தானே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, மணமகன் ஓடி போயிட்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியும் ஹீரோ ஏற்றுக்கிட்டு அவரு ஓடி போன மாதிரி கணக்கு காமிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்தோம், எந்த பொண்ணுக்குமே இவரை பிடிக்கல, நிராகரிக்கப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. சரி தன்னால் தான் தம்பியோட கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு உடனே பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அளவுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காம நிறைய பொண்ணுங்களால நிராகரிக்கப்பட்டு இருக்கிறாரு. இப்போ நீ அவனை அக்செப்ட் பண்ணிட்டலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோனுக்கு புரிய வருது, நாம சாதாரணமாக பண்ணக்கூடிய ரிஜெக்ஷன் ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய சஃபரை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ரூம்மேட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புன்ட்டு. ஸோ இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணி இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா 10 லட்ச ரூபா பணம் செலவாகுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி உன்ட்ட கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நினைக்கிறாரு. அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு கார்ல போகும்போது இடிச்சமே அவர் தான் அப்படின்ட்டு. இப்போ வீட்டில் போயிட்டு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அன்னைக்கு நாங்கள் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு கார்ல போகும்போது ஆப்போசிட்ல இந்த நபர் வந்தாரு, இடிக்கிற மாதிரி வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய மணல்ல விழுந்துட்டாரு, அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத நான் கண்ணால் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அவருக்கு எதுவும் நடந்திருக்குது, எண்ட் ஆஃப் த டே இவர் நம்ம ஹீரோனுடைய அப்பாங்கும் போது நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும், என்கிட்ட இப்போ பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க, அப்போ நம்ம ஹீரோவுடைய தம்பி பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் புது கார் வாங்கணும்னு வச்சிருந்த பணம் தானே, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும் போது கார் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு உயிரை காப்பாற்றலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷங்க. உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ தாங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டோட அக்கா இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறாரு. அங்கே ஹீரோயின் வராங்க, நீ கேட்ட பணம் இதில் இருக்குது, நீ எப்படியாவது போய் என்னோட அப்பாவை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கே என்ன ஒரே க்ரௌடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட அக்கா மேட்ரிமோனி சைட்டில் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயம்
நியூஸ்ல வரும்போது இதே மேட்ரிமோனி சைட்ல ஏமாந்தவங்க எல்லாம் முன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் இவ்வளோ ஏமாந்துட்டேன் அவ்வளோ ஏமாந்துட்டேன்ட்டு, நான் இந்த பொண்ணுனால தான் ஏமாந்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க பாயிண்ட் பண்ணும்போது அதே பொண்ணோடைய போட்டோவை இன்னொருத்தன் வச்சும் கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த போட்டோவை டிவியில் டிஸ்ப்ளே பண்றாங்க. பார்த்தா அது ஹீரோனுடைய போட்டோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உங்க மருமக இவ்வளோ ஃப்ராடு அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோனை பார்க்கணும்னு தனியாக மீட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோன் விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஏமாத்தல, உண்மையிலேயே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஸ்கூட்டரில் அடிபட்டு கீழே விழுந்தார் இல்லையா, அவர் ஸ்கூட்டரை எடுத்து வண்டியை திருகும்போது வண்டி பாட்டுக்கு ரோட்டில் வந்துருச்சு. அந்த வழியாக வந்த நம்ம ஹீரோயின் தான் ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சிருந்துருக்காங்க. அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க பணத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நபர் ஹீரோனுடைய அப்பாவே கிடையாது. ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து அவர் அப்பாவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு யாருமே கிடையாது, சின்ன வயசுலேயே என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய வீடு இப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு அந்த மேட்ரிமோனி சைட்டு அந்த ஓனர்கிட்ட நம்ம பண்ணுறதுலாம் தப்பு சார், இதோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அவர் இது பிஸ்னஸ், இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்திருக்காரு. சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இனிமேல் நான் இந்த கேமில் இல்லை அப்படின்ட்டு அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனி நம்ம ஹீரோனை வெளியே விட்டால் கண்டிப்பாக பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோனுடைய ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே குற்றச்சாட்டை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹீரோனுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய பேரை சொல்லி அந்த கம்பெனி தான் வந்து காசெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஹீரோயின் விவரம் தெரியாமல் அந்த கம்பெனியில் இருந்தது உண்மை. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியேறணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் வெளியே விட்டா கண்டிப்பாக ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோனை இந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோனை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இதுதான் நடந்தது அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சாதகமாக நானே வாதாடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேட்ரிமோனி கம்பெனி இல்லாத பொண்ணை இருக்கிறதா கணக்கு காமிச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் எதிர்த்தரப்பு லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது, ஆதார் கார்டு வச்சு தான் ஒரு ப்ரொஃபைலே உருவாக்குறோம் அப்படின்ட்டு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆதார் கார்டையே ஃபேக்காக உருவாக்கி சில ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உருவாகுது. அதன் மூலமாக தான் என் ஃப்ரெண்டோடைய அக்கா வந்து பாதிச்சாங்க. ஒரே ஒரு ஆள் 6 பேர்த்த வந்து ஏமாற்றிருக்கிறான். 6 ஆதார் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கான். இதில் எந்த வெரிஃபிகேஷனுமே கரெக்டாக இல்லை. வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அந்த பொண்ணோடைய நிலைமை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் எதிர்த்தரப்பு லாயர் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்பராக தான் நடக்குது அப்படின்றாரு. அந்த நேரம் பார்த்து இந்த ஜட்ஜுக்கு ஃபோன் கால் வருது. ஜட்ஜோட ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி சைட்டில் பார்த்து இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க. யோ நான் ஜட்ஜியா, எனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாச்சு அப்படின்ற மாதிரி ஜட்ஜு திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆக்சுவலாக இதை பண்ணது நான் தான் மேடம். உங்களுடைய ஃபோட்டோவையும் ஃபோன் நம்பரையும் போட்டு ஒரு ஆதார் கார்டை ஃபேக்காக ரெடி பண்ணி நான் மேட்ரிமோனி சைட்டில் போட்டேன். வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு காலும் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அளவுக்கு தான் இவங்களோட செக்யூரிட்டி இருக்குது. உங்களோட பர்மிஷன் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலை உருவாக்க முடியுது. ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட 2 போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. இது வாழ்க்கை பிரச்சனை மேடம், எப்படி மேடம் இவங்களை எல்லாம் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்க எதிர்த்தரப்பு லாயர், பாஸ்போர்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் கிடையாது, இந்த மேட்ரிமோனி சைட் ப்ராப்பராக தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மேட்ரிமோனி சைட் ப்ராப்பராலாம் இயங்க கிடையாது. கிட்டத்தட்ட 80 ஃபேக் பிரைட்ஸே இவங்களோட கம்பெனியில் இருக்கிறாங்க. ஸோ பொண்ணுங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காகவே வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆண் உள்ளே வரான் அப்படின்னா அவனுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னா அவன் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவான். ஆனால் இவங்களே ஆள் வச்சு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே இவனுக்கு கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலானா கூட இந்த மேட்ரிமோனி சைட்டுக்கு நிறைய காசு கிடைக்குது. அதனால் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்க கிட்டத்தட்ட 80 பொண்ணுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ₹1 ₹2 மேட்டர்லாம் கிடையாது, வருஷத்துக்கு 2500 கோடி வந்து இந்த வெப்சைட் வந்து லாபம் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 80 பொண்ணுங்களும் கோர்ட்டில் வந்து நிற்கும் போது இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு லாயர் வந்து கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பதிலை தவிர எந்த ஆதாரமே இல்லை. அப்போ அந்த கம்பெனியில் இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிமோனி கம்பெனி ஓனர் வந்து மிரட்டினதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோர்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு மொத்த தப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி சைட்டு மேலே தான் இருக்குது. இந்த மேட்ரிமோனி சைட் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவங்க கண்ட்ரோலில் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரை பயன்படுத்தி நிறைய பேர்த்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ரிமோனி சைட்டோட ஓனருக்கு 9 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுங்களாம் புத்தி வந்து நம்மளால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நமக்கு காசை விட அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு தைரியமாக கோர்ட்டில் வந்து சொன்னதுனால அதை அப்ரிஷியேட் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க, இன்க்ளூட் ஹீரோனையும் சேர்த்து. அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் மேடம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுத்தீங்களோ அதே மாதிரி எப்போ கல்யாண சாப்பாடு போடுவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு ஒரு செக்ஷனில் தண்டனை ஒன்று உருவாக்கி கொடுங்க மேடம், ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படிங்கும்போது மொத்த கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா சிரிக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வராரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் சூப்பரான ஒரு
விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, யாரும் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணதை நான் பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் பட்டுன்னு ஹீரோவை கையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.